எம்.ஜி.ஆர். ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அமரராகும் வரை அந்த 11 ஆண்டுகளில் ஒரு சென்டி நிலமோ அல்லது வீடோ இந்த தமிழ்நாட்டிலோ வேற எந்த மாநிலத்திலும் அங்கியது கிடையாது. அதே சமயம் திரையுலகில் இருந்தபோதுதான் சம்பாதித்த சொத்துக்களை மாற்றுத்திறனாளிக் குழந்தைகளின் நலனுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் என தமிழக மக்களிடமே திருப்பிக் கொடுத்து லட்சக்கணக்கான மக்களின் நிலையங்களில் இடம் பிடித்துள்ளார். ஏனெனில் தான் சம்பாதித்த மாபெரும் சொத்து மக்கள் செல்வாக்கு என்பதை தான் அவர் மதித்தார். கீறல் கூட விழாமல் கடைசி வரை காத்து வந்தார் மக்கள் திலகம் எம்.எல்.ஜி.ஆர். வெளியில் செல்லும் போதெல்லாம் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் தலைவா வாழ்க எம்.ஜி.ஆர். வாழ்க என்று கோஷமிடுவார்கள். அவர்கள் முதலமைச்சர் வாழ்க என்று வாழ்த்தவில்லை. அவர்களுக்கு எம்.ஜி.ஆர். என்ற பெயர்தான் முன்றெழுத்து மந்திரம். எம்.ஜி.ஆர். வாழ்க என்று சொன்னால் அவர்